அடுத்து 2008 சீமான் என்ன பண்ணி கிழிச்சார் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அதை தான் பார்க்க போறோம். இது சீமான் மலேசியால போயிட்டு ஈழ பிரச்சனையை பத்தி பேசும்போது, வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ்கிறார் எமது தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன். இது ஈழ பிரச்சனை பத்தி சுவிட்சர்லாந்து சீமான் பேசின வீடியோ. இங்க நடந்தது கொலை மட்டுமல்ல, ஒரு படுகொலை. ஏனால் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், பச்சிள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள் மேலே எல்லாம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமற்ற, அதாவது ஒரு சந்தேகத்திடம் என்ற ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டது. இப்ப இந்த சூழலில் அங்க நடந்தது ஒரு போர் குற்றம் அல்ல, ஒரு இனப்படுகொலை என்பது நிரூபிக்கப்பட்டது. இது ஈழ பிரச்சனையை பத்தி கனடா நாட்டுல பேசினது. ஆனால் அதில் தலைவருக்கு நாம் தரக்கூடிய பரிசு 10 கோடி மக்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறோம். விளக்கில்லாது பிளவில்லாது எல்லோரும் நம் மண்ணின் விடுதலைக்காக, நம் நாட்டின் விடுதலைக்காக, நம் ஈழ விடுதலைக்காக நம் தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தில் நம் அனைவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்கு காட்டுகிற நன்றி கடன். இது மறுபடியும் ஈழ பிரச்சனையை பத்தி இன்னொரு மேடையில கனடா நாட்டுல பேசினது. போராட்டம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு கடைசி தமிழர் இந்த பூமி பந்தில் உயிரோடு களமாடி தமிழீழ மண்ணை மீட்டெடுக்காது சாக மாட்டாங்க. இப்படி பேசுறதுக்காக கனடா நாட்டிலேயே இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சீமானை விடுதலை செய்யுங்க அப்படி சொல்லிட்டு கனடா ஈழத் தமிழர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதை ஏத்துக்கிட்டு கனடா அரசாங்கம் சீமானை விடுதலை செஞ்சாங்க. இது சீமான் ராமேஸ்வரத்துல பேசின பேச்சு தான் இது. இதுல பாத்தீங்கன்னா பிரபாகரன் என் சொந்த அண்ணன் சொன்னதுக்காக தூக்கி 6 மாசம் உள்ள போட்டானுங்க. நாங்கள் போராடுகிறோம். எல்லாரும் கையில் துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது. எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் தீவிரமாகப்படுகிறது? இப்படி பிரபாகரனை பத்தி பேசி 1 வருஷம் ஜெயில இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தா கட்சி ஆரம்பிச்சாரு. சினிமால இருந்து கட்சி ஆரம்பிக்கல, ஜெயில இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, ஒரு நிமிஷம் இரு. நீ 2008 போராட்டம் பண்ண, அதுக்கப்புறம் ஓடி போயிட்ட. இப்போ வரைக்கும் அதை பத்தி பேச முடியாது. வாயில பிரபாகரன் வார்த்தையே வரல. ஆமா, 2008 போராட்டம் பண்ண நீ அந்த டைம்ல என்ன படம் நடிச்ச? அந்த படத்துல யார் ஹீரோனி கொஞ்சம் பாத்துட்டு வந்துருமா?